back like she wanna talk. Hi guys, welcome to Zone 14 Football. ஸோ இன்னைக்கு ப்ரீமியர் லீக் கேம் வீக் 35ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வேறு எதுவும் இல்லை, அஸ்வின் ப்ரோ தான் மிஸ் ஆகிறாரு. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த வீடியோவில் அவனால் ஜாயின் பண்ண முடியல. ஒரு ட்ராவலில் இருக்க அப்படி. ஸோ இந்த மேட்ச் வீக்கு ஃபுல்லாக நான் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அவன்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன், ஏன்னா இது முக்கியமான கேம் வீக் ஃபார் மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ். பிகாஸ் 2 இயர்ஸ் கழிச்சு சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகிறீங்க. அண்ட் அதோட முக்கியமாக 10 வருஷம் கழிச்சு லீக் டபுள் ஒரு ஃபியர்ஸ் ரைவல்ஸ் லிவர்பூலோட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கேடா, கண்டிப்பாக நீ வீடியோவில் தேவைடா அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன். பட் உண்மையிலே வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ என்னையே எடுக்க சொல்லிட்டான். பட் இருந்தாலும் அவன் இந்நேரம் காலையிலே ரிவ்யூ போட்டிருப்பான், அதாவது ஷார்ட்ஸில் போட்டிருப்பான் யுனைடெட் மேட்ச்சு 3-2 அந்த வின்னை. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதில் போய் பாருங்கள், யுனைடெட் ஃபேன்ஸ் பர்டிகுலராக. பட் இருந்தாலும் நம்ம அந்த மேட்ச்சு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ஆஸ் அ நியூட்ரலாக அதிலே ஃபஸ்ட் மேட்சாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யுனைடெட் 3 லிவர்பூல் 2. செம பிளாக் பஸ்டரான மேட்ச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் செதற விட்டாங்க. யுனைடெட் டாப் கிளாஸ் ப்ரெஸ்ஸிங்கு, அதாவது எல்லா பாலுக்குமே போனாங்க, எல்லாருமே போனாங்க. லிட்ரலாக லிவர்பூல் தடுமாறினாங்கன்றது கிளியராக தெரிஞ்சுது. அதுதான் ஃபஸ்ட்டு கோல் குன்யாவாக இருக்கட்டும் டிஃப்ளெக்ட் ஆகி போச்சு மெக்காலிஸ்டர் மேலே பட்டு. அண்ட் செகண்ட் கோல் ப்ரூனோ திருப்பி ஒரு ஹெட்டர் போடுவான், ஜஸ்ட்டு மிஸ். அவன் சேவ் பட்டனால அசிஸ்டில் கவுண்ட் ஆகாது. ஸோ அது ஒரு மைனஸாக போச்சு. பட் செஸ்கோ அந்த பொசிஷனில் இருந்தனால அழகாக கேபிட்டலைஸ் பண்ணி 2-0 எர்லி லீடு எடுத்துட்டாங்க. அண்ட் அது கண்டிப்பாக செஸ்கோவோட கோல் கான்ட்ரவர்ஷியல் கோலாக இருக்கும். ஹேண்ட்பால் பட்டுதா படலையா ஜூம் பண்ணி என்னென்னமோ 4x, அதாவது என்னமோ எக்ஸ்லலாம் பார்த்தாங்க. பட் இருந்தாலும் கன்க்ளூசிவாக கையில் பட்டுன்ற மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லை. ஸோ கோல் ஸ்டாண்ட். ஸோ அதான் ஃபேரான டிசிஷன் சொல்லுவேன். 2-0 ஓகே, அவ்வளோதான்டா, யுனைடெட் கம்ஃபர்டபுளாக ஆடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்குற எல்லாத்துக்கும் தோணியிருக்கும். பட் செகண்ட் ஆஃப் ஒரு சொதப்பலான ஸ்டார்டிங் தான் சொல்லணும் யுனைடெடுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு அமாத் டியாலோ, அதாவது நீ ஹாஃப் பிச்சிலேருந்து கட் பண்ணுறனா ஒரு பாஸை போடுறனா இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி பாஸ் போடலாமா? ஏன்னா அது ரொம்பவே ரிஸ்கியான பாஸு. சப்போஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கோல் கிடச்சிருச்சு. அந்த ஃபஸ்ட்டு கோல் தான் எப்போதுமே மேட்ச்சில் ரொம்பவே க்ரூஷல். அதாவது ஆப்போனண்ட்டுக்குமே சொல்கிறேன், ஏன்னா அந்த ஒரு கோல் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து வந்துடும் வாங்கல. அதே மாதிரி தான் சென்னி லெமான்ஸ், அதாவது யுனைடெட் கோல் கீப்பர் இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா பண்ணி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க கீப்பர் இன்றைக்கி ஒரு மேஜர் மிஸ்டேக்கை போட்டான். கோடி கேக்போ அதை ஈக்குவலைஸ் பண்ணி 2-2. அடப்பாவீங்களா, என்னடா இது, மேட்ச் ஈக்குவலாக போகுது. இப்போ யார் வேணாலும் வின்னர் அடிக்கலாம். பட் அதான் எனிவேஸ் இந்த மேட்ச்சில் அவனுங்க யார் ஜெயித்தாலும் ட்ரா பண்ணாலுமே இப்போ இருக்க டாப் 5 தான் UCL போகிறாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு ரைவல்ரி கேம். ஸோ இதில் ஏற்கனவே லிவர்பூல் அடி வேறு வாங்கியிருக்காங்க ஆன்ஃபீல்டில் இந்த சீசன். ஸோ திருப்பி பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மேட்ச் விளாண்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் கொடுக்க முடியல. அதுக்கு ஒரே ரீசன், கோபி மைனோ ஒரு கிளாசிக்கல் ஒரு கோல் லாஸ்ட்டில் ஒரு 3-2 முடிச்சு விட்டா அப்படி கேமை. அண்ட் இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கிளாசிக் கேம் லிவர்பூல் யுனைடெட் ஒரு FA கப் காம்படிஷன் நினைக்கிறேன். 4-3 பயங்கரமாக இங்கே இவனுங்க அடிக்க அவனுங்க அடிக்க அந்த மாதிரி ஒரு எண்ட் டு எண்டாக போவோம். அதான் யுனைடெட் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணிட்டாங்க போல், இந்த மாதிரி மேட்ச் கொஞ்சம் ஒன் சைடாக போகுது. நம்மளே 2 மிஸ்டேக்கை போடுவோம், அவங்களுக்கு கோலை கொடுப்போம், மேட்சை ஈவன் ஆக்குவோம். அப்போ தான் ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்க. அண்ட் கடைசியாக நம்ம கோல் வச்சுருவோம். கிளைமேக்ஸில் ஸ்கிரிப்டாக எழுதுன மாதிரி பக்காவான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அண்ட் சாம்பியன்ஸ் லீக்குள்ளே வராங்க. 10 வருஷம் கழிச்சு லீக் டபுள் பண்ணுறாங்க லிவர்பூலை. சமகாண்டில் இருப்பாங்க. சொபோஸ்லாயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேட்ச் முடிச்சுட்டு கோல்டுன்னு காமிச்சிட்டு போவான். தம்பி, அதாவது அவங்க ஹிஸ்ட்ரி அவங்களுக்கும், அதாவது ஹிஸ்ட்ரி இல்லாத கிளப்புனா கூட நீங்கள் கோல்டு கலரு சில்வர் கலர்னு எதாவது காட்டலாம். பட் அவங்களே 20 டைட்டில் வச்சுருக்காங்க ப்ரீமியர் லீக் மட்டும். ஈக்குவல் நீங்கள் அச்சது தான், அதாவது நீங்கள் கடைசியாக போன வருஷம் அச்சனால ஈக்குவல் ஆயிடுச்சு. ஈக்குவல் ஆகிடுச்சா ஒன்று அதிகமாக வச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், தெரில சரியா. 21-20 அந்த மாதிரி, அதாவது அவ்வளோ அடிச்சிருக்காங்க. அண்ட் ப்ரீமியர் லீக் ஏரால 13 ட்ராஃபி அலெக்ஸ் ஃபர்கிசன் அவ்வளோ ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ட்ராஃபி காமிக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அது அழுகிற கணக்கில் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு தோத்துட்டியா அவ்வளோதான், உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த பாயிண்டிங் த பேட்ச் அதுவும் ஃபேன்ஸ் கிட்ட அது யூஸ்லெஸ் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் லிவர்பூலுக்கு இருந்த ஃபார்ம், இன்ஜுரி இஷ்யூஸ் எல்லாம் தாண்டி கேமுக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த கேபிட்டலைஸ் பண்ணாங்க மிஸ்டேக்கை.
பட் இருந்தாலும் அது போதாமல் போயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பயங்கரமாக செம்ம இன்டென்ஸாக செம்ம இதாக போச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஈக்குவலைசர் கண்டுபிடிக்க முடியல. யுனைடெட் ஜெயிக்கிறாங்க, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தான். பட் இது ஒரே கேள்வி இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் சீசன் யார் ஃபுல் டைம் மேனேஜராக இருக்க போகிறா? கேரிக்கு ஃபுல் டைம் மேனேஜர் ரோல் கொடுப்பாங்களா? இப்போது நியூஸ் வந்துகிட்டே இருந்தது, அந்தோனி இரியோலா அதாவது போர்ன்மவுத் மேனேஜர் செம காம்படிஷன் போயிட்டுருக்கு, இவங்க 2 பேருக்குள்ளே தான் யாருக்கா கொடுக்க போகிறேன்றாங்க. ஏண்டா யுனைடெட் மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு எங்கடா போச்சு? அதாவது ஒருத்தன் இன்டரிமாக மைக்கேல் கேரிக் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான், இதுக்கு மேலே ஒருத்தன் ப்ரூவே பண்ண முடியாது. மான்செஸ்டர் சிட்டியை ஜெயிச்சான், ஆர்சனலை ஜெயிச்சான், செல்சியை ஜெயிச்சான், வரிசையாக வில்லா எல்லாரையுமே அதாவது போட்டு அவன் வந்ததுலேருந்து அவன் தான் லீகில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸு. அப்படி இருக்கும் போது ஜாபை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது அவன் உண்மையிலே நெக்ஸ்ட் சீசன் கேரிக் பண்ணானா என்ன கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக டைட்டில் ரேஸில் அவங்க இருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். மான்செஸ்டர் யுனைடெட் அந்த மாதிரி இருக்கும். பட் மேனேஜர் வேறு யாராவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா திருப்பி ஒரு க்ரைசிஸ் தான், பெருசாக எதுவும் இருக்காது, டாப் 4 முடிக்கலாம். ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. யுனைடெட் ஃபேன்ஸ்க்கே ஃபீல் பண்ணிடுவீங்க, கேரிக்கு கொடுங்கடா, ட்ரம்ப்பு அவார்டை குடுறா ட்ரம்ப்புன்ற மாதிரி ஜாபை குடுறா கேரிக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் எங்கள் நியூட்ரல் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, கேரிக் கொடுக்காதீங்களா, வேறு எவனுக்காக கொடுங்கடா, அப்போ தான் யுனைடெட் இதாகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, கேரிக்கு ஜாப் கிடைக்குமா, இல்லை எரியாவில் கிடைக்குமா, இல்லை வேறு எவனுக்கோ கிடைக்குமா. எனிவேஸ் யுனைடெடுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ். ஏன்னா என்ன மாதிரி நிலமையில் இருந்தாங்க ஹாஃப் சீசனில், இப்போ டாப் 4க்கு முடிச்சு 3rd பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு சீல் பண்ணிட்டாங்கன்னா UCL நெக்ஸ்ட் சீசன் வருவாங்க. அதுவும் அந்த நியூ ஃபார்மேட்டில் 8 லீக் கேம்ஸ், அதாவது அதுதான் அஸ்வினுமே சொல்கிறான், அவன்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருந்தான் அந்த UCL வீடியோஸ்லாம் பண்ணும்போது. அவன் யுனைடெட் ஜெர்சிக்குள்ளே போட முடியாத நிலமையில் இருந்தான். சரி யுனைடெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பேசக்கூடிய டாப்பிக்கே இல்லை, ஒரே காம்படிஷன் தான் பார்த்துருந்தான். ஸோ அவனை மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் ஆடுவாங்க யுனைடெட். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஈகராக இருப்பீங்க. அண்ட் ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு மேட்ச்சு வருவோண்டா, நம்ம மேட்ச்சுக்கு வருவோண்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். 3-0 ஃபுல்லாமோட. சத்தியமாக யாருமே மேட்ச்சுக்கு முன்னாடி ஃபுல்லாமோட இப்படி ஈஸியாக ஜெயிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எவனும் நம்பியிருக்க மாட்டீங்க. பிகாஸ் நம்ம ஏப்ரல் ஃபுல்லாகவே ஒரு கோலுக்கு மேலே ஒரு சிங்கிள் கேமில் அடிக்கவே இல்லை. ட்ராவாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, வின்னாக இருந்தாலும் சரி, ஒன்று தான் மேடம் அப்படின்ற மாதிரி ஒன்று தாண்டவே இல்லை. ஸோ இந்த கேம் என்ன நடக்க போகுது அப்படின்ற போது ஃபஸ்ட் ஹாஃபே ஒரு டோட்டல் டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் நம்ம போடுவோம்ல யூஸ்வலாக, அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்ச அந்த சனி பீரியட் முடிஞ்சிருச்சு. இனிமே நமக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா மே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு மேட்சே செம பர்ஃபார்மன்ஸ். அண்ட் முக்கியமாக நான் அந்த இதிலே சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், அர்டேட்டாவோட டீம் டிசிஷன் எந்த அளவுக்கு குரூஷலாக இருந்தது இந்த விக்ட்ரிக்குன்னு. பிகாஸ் அந்த பாசிட்டிவிட்டியை அவன் டீம் ஷீட்லேருந்தே காமிச்சான், அது பிச்சில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லுவேன். பிகாஸ் மைல்ஸ் லெவிஸ் கெல்லி அண்ட் எப்ரச் எசே உண்மையிலே அவங்க வித் டெக்லன் ரைஸ் அஸ் டிஎம் சேமா மிட்ஃபீல்ட் ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆர்சனல் மிட்ஃபீல்ட் ரொம்ப லைவ்லியாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த மிட்ஃபீல்ட்லேயே ஃபாலோ பண்ணிங்கன்னா சீசன் முடிகிற வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக்கிங் ஆர்சனலை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தயவு செஞ்சு ஓகே ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு சுபிமெண்டியை இறக்கிராத, தயவு செஞ்சு நமக்கு ரைஸ் ஒருத்தம் போதும். அவனே சம்டைம் ட்ராப் ஆகி சலீபா கேப்ரியலோட சேர்ந்து ட்ரீபேக்காகவும் ஆறான், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரான், ப்ரெஸ்ஸிங் பண்ணுறான், எல்லாம் கரெக்டாக இருக்குது. தயவு செஞ்சு சுபிமெண்டியை இன்ஃப்யூஸ் பண்ணாத. மைல்ஸ் லெவிஸ் கெல்லி ப்ரெஸ் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கான், பயங்கரமாக ஆடுறான். தயவு செஞ்சு அவனை நெக்ஸ்ட் கேம் அத்லெட்டிக்கோ கேமில் தூக்காத. அவனே கன்சிக்யூட்டிவாக போகுது. பிகாஸ் அவன் இதுக்கு முன்னாடி சீசன் ஃபுல்லாலாம் ஆடல, ஸோ ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பான். அந்த ரீசன் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக டேஸாக நம்ம அந்த பார்த்தோம், அந்த சார்ட்ஸு PSG, பயனு, அத்லெட்டிக்கோ இவங்கெல்லாம் அவங்க மெயின் பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க லீகில் பெருசாக மோட்டிவேஷன் இல்லை. ஏன்னா அத்லெட்டிக்கோ 4th தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே வர மாட்டாங்க. இன்னொன்று பயன் டைட்டில் அடிச்சிட்டாங்க, PSG அடிக்க போகிறாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த லீகில் பெரிய இது இல்லை. ஸோ எல்லோரும் அவங்க மெயின் பிளேயர்ஸை நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே அர்டேட்டா போட்டு மாங்குன்னு வேலை வாங்கிட்டு இருக்கான், டீம் ஷீட்டை மாற்றாமல். அதாவது பின்னாடி ஆடுறவங்க எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, அவங்களுக்குலாம் செம்ம எக்ஸாஸ் ஆகிட்டாங்க, அவ்வளோ மினிட்ஸ் ஆடிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக டீமில் சேஞ்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் முக்கியமாக நம்ம ஸ்டார் பாய் புக்காயோ சாக்கா ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை போட்டபடி அவன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டாலே ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு மோட்டிவேஷன் வருது. அண்ட் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு கோலுக்கு அந்த கட் பண்ணது ராகுல் யுமனஸ்லாம் விழுந்து போன
அதுக்கப்புறம் ஒரு பாஸை போட்டு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கோல் அடிச்சுலாம் நான் ஐயோ கோல் அடித்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஓப்பன் பண்ணி அடிச்சலாம் தெரிஞ்சிச்சு, ஓகே இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது, உக்காந்து பார்ப்போண்டான்ற மாதிரி இருந்தது. அண்ட் டெஃபினட்டாக கியோக்கரஸ் எனக்கு நீங்கள் சாப்பாடை போட்டிங்கன்னா நான் அழகாக சாப்பிடுவேன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஃபீட் பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா நான் டெலிவர் பண்ணுவேன்றான். ஒரு கிராஸு, ஒரு கோலு, அப்புறம் லியோ ட்ரெஸார்லாம் வந்து போடுவான். அதெல்லாம் வந்து சான்ஸ், ஹாஃப் சான்ஸு எக்கி ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணி ஒரு ஹெட்டரு, செம பர்ஃபார்மன்ஸ். அண்ட் சாக்காக்கு போட்ட அசிஸ்ட்டுமே ஹேட்ஸ் ஆஃப் மேன். வெயிட்டான கியோக்கரஸ்மே இந்த சீசன் 21 கோல்ஸ் இன் ஆல் காம்படிஷன்ஸ். ஃபஸ்ட்டு சீசன் அந்த மாதிரி இன் அண்ட் அவுட் இருந்து அவனுக்கு சரியாக அந்த சிஸ்டமில் செட் ஆகாமல் அப்படி இவ்வளோ டெலிவரி பண்ணுறான்னா அவன் செட் ஆகிட்டான்னு வையன், கண்டிப்பாக ஹாலாண்டுக்கே காம்படிஷன் கொடுப்பான். டெஃபினட்டாக அது டவுட்டே இல்லை. அண்ட் சாக்கா ஃபார்மில் வர்றதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசெண்ட் டேஸாக நமக்கு அந்த ஃப்ரண்ட் த்ரீயில் வந்து எந்த இம்பேக்ட்டுமே இல்லாமல் இருந்தது. பிகாஸ் அதுக்கு மெயின் ரீசன் மிட்ஃபீல்டில் எந்த க்ரியேட்டிவிட்டியும் இல்லை. ஓடேகாடு சுபிமண்டி சைட் பாஸு பேக் பாஸுன்னு போட்டிருந்தா எவனுக்கு வந்து பால் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ்டேக்காக இருந்தது. இந்த மேட்ச் எல்லாமே ஒரு மாதிரி லைவ்லியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கோல்ஸ் விடாமல் நல்லா கம்போஸ்டாக கேமை முடிச்சிட்டாங்க. இப்போ 6 பாயிண்ட் லீடு. சிட்டிக்கு கேம் இருக்குது. இன்றைக்கி நைட்டே வந்து எவர்டனோட ஹில் டிக்கின்சன் ஸ்டேடியமில் ஃபஸ்ட்டு டைம் ஆட போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வெஸ்டாம் ஆடுறதுக்கு முன்னாடி இன்னொரு கேம் ஆடிடுவாங்க. போன்மோத்தா யார் செரல அவங்களோடய ஆட போகிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ பாசிபிலிட்டி இருக்குது. டெஃபினட்டாக எல்லாமே டஃபர் கேம்ஸ் தான். பட் நம்ம வேலையை நம்ம ஷார்ப்பாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அது அழகாக முடிச்சிட்டோம். நமக்கு இன்னும் 3 கேம் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வேலையை பார்க்கலாம். அப்புறம் மெட்ரோபாலிட்டனில் ஒரு நல்ல ஒரு ட்ராவை போட்டோம். இன்னும் 2 நாள் எனக்கு தெரிஞ்ச டியூஸ்டே நைட்டு, ஆமாம் டியூஸ்டே நைட்டு ரிசல்ட்டை போடுறோம். யூசிஎல் ஃபைனல்ஸ் போகிறோம். அது மந்த் எண்டு தான். ஸோ அதை வந்து போயிட்டு லாஸ்ட்டில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க பிஎஸ்ஜி பாயிண்ட் சொருக்க போகிறேன். ப்ரோ இருக்கட்டும் ப்ரோ, ஃபைனல்ஸ் போகட்டும், என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 by 1 போவோம். நம்ம ஃபைனல்ஸ் போகிறதே எங்களுக்குலாம் பெரிய விஷயம். ஸோ போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். மெயின் ஃபோக்கஸ் ப்ரீமியர் லீக் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போவோம். யூசிஎல் ஃபைனல்ஸ் போவோம், அதுதான். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். எஸ், ஸோ இந்த வீக்கோட 2 மெயின் கேம் இது தான். ஸோ இதுக்கப்புறம் இல்லை மெயின் கேம் வந்து செல்சி ஃபாரஸ்ட்டும் சிட்டி எவர்டனும். அவங்க இதுக்கப்புறம் தான் ஆடவே போகிறாங்க மண்டே நைட் ஃபுட்பால். ஸோ மண்டே நைட் ஃபுட்பால் நைட்டு முடிச்சு அதுக்கப்புறம் ரிவ்யூ போடணுன்னா சாம்பியன்ஸ் லீகே வந்துடும்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கே ரிவ்யூ போட்டிருக்கேன். அண்ட் இது இல்லாமல் செமையான ஒரு கேம், அதாவது ரெலிகேஷன் பேட்டில் 2 பேருக்குள்ளே தான் போட்டின்னு அதில் வந்து ஒரே போட்டியாக மாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பங்காளி ஸ்பர்ஸ் வந்து உண்மையிலே வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து சும்மா ஹேட் வாட்ச் பண்ணலான்னு உட்காந்துருந்தேன். ஃபுல் மேட்சும் பார்த்தேன். ஃபஸ்ட் ஆஃப் செம பர்ஃபார்மன்ஸ். அதுவும் வில்லா ஹோமுக்கு போயிருக்காங்க, 2-1 ஜெயிச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட் ஆஃப் மட்டுமே சரியான ப்ரெஸ்ஸிங். வில்லாவை ஆடவே உள்ள, ஒரு ஷாட்டு கூட அடிக்க உள்ள அந்த மாதிரி ஒரு கேம். கார்னர் கலகர் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் அடித்த கோலாக இருக்கட்டும், ரிச்சார்லிசன் அடித்த ஹெட்டராக இருக்கட்டும், வேறு லெவல். அதாவது ஒரு வின் வந்து மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணணுவாங்கள, அது மாதிரி தான் போன கேம் வுல்ஸோட ஜெயிச்சது. கண்டிப்பாக அவங்க மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இன்றைக்கி வில்லா பார்க்கில் வந்து ரிசல்ட் பார்க்குறதெல்லாம் உண்மையிலே வேறு லெவல், எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் டெஃபினெட்லி இந்த ஸ்டாட் வந்து எனக்கு வந்து செம சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதாவது ஸ்பர்ஸ் தான் மோஸ்ட் அவே பாயிண்ட்ஸ் எடுத்ததில் 3rd பொசிஷனில் இருக்காங்க. 26 அவே பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க 37 பாயிண்ட்ஸில். டேய் யாரா நீங்கள், ஹோமில் அப்போ 11 பாயிண்ட் தான் எடுத்து வச்சுருக்காங்க, அவேல வந்து இப்படி ஆடி வச்சுருக்காங்க. ஒன்றுமே புரியல, அவனுங்க வந்து கொஞ்சம் கோளாறு தான். ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சனால எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ஸ்பர்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்டே. பிகாஸ் பேக் டு பேக் வின்ஸ். வில்லா பார்க்லேயே வின் பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஃபிக்சருமே ரொம்ப இதுவாக இருக்காது. ப்ளஸ் வெஸ்டாம் கண்டிப்பாக கஷ்டம் தான். தயவு செஞ்சு எங்களெல்லாம் அடித்து பாயிண்ட் எடுத்துறாதீங்களா. டே நீங்கள் ஸ்பர்ஸ் போவோம், நாங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா எங்களுக்கு. வெஸ்டாம் ஹோமுக்கு போகிற லண்டன் ஸ்டேடியமில் எங்களுக்கு 3 பாயிண்ட் வேணும். அதில் கையை வெஸ்டாம் நீ சர்வே பண்ணுறேன்னா அடுத்த 2 கேம் இருக்கும், லாஸ்ட் 2 கேம், அதில் ஜெயிச்சுக்கோ. தயவு செஞ்சு எங்கள் பக்கம் வராத, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வெஸ்டாம் தான் இன்னொரு டீம் ரெலிகேட் ஆக போகிறாங்கன்றது நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த ஸ்பர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் 2 கேமுமே சாலிடாக விளாண்டாங்க. அண்ட் பிளேயர்ஸ் அந்தளவுக்கு பேஷன் காமிச்சாங்க, பிச்சிலே பார்த்தோம். அண்ட் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது சர்வைவலுக்கே ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருக்குது. பட் எந்த கிளப் அந்த பொசிஷனில் இருந்தாலும் செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வெல் பிளேட் டு ஸ்பர்ஸ் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, பட் சொல்லி தான் ஆகணும். அண்ட் இது தவிர்த்து நிறையா மேட்சஸ், அதாவது யூரோப்பியன் ஸ்பாட்ஸ் பிடிக்கிறதுக்கு நிறையா மேட்சஸ் நல்லாவே போச்சு. இன்னொரு மேட்ச் பார்த்தோன்னா போன்மோத் வந்து ஒரு இம்ப்ரெசிவ் ரனில் இருக்காங்க. 15 மேட்ச் அன்பீட்டன் ரனில் இருக்காங்க.
அண்ட் இன்றைக்கி வந்து கிறிஸ்டல் பேலஸோட 3-0 சாலிட் விக்ட்ரி. அண்ட் அதுக்கு கிறிஸ்டல் பேலஸ் தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு 2 கோலுமே மிஸ்டேக்கு. ஃபஸ்ட்டு கோல் வந்து அவங்களே ஓன் கோலை போட்டதாக இருக்கணும். செகண்ட் கோலு ஹெண்டர்சன் கேட்ச் பண்ண போய் அவன் பிளேயர் மேலே இடித்து பால் விட்டு பெனால்ட்டியை விட்டு அவள்தான். அதாவது போன்மவுத் மாதிரி டீம் விட்டாலிட்டி ஸ்டேடியம்க்குலாம் போனீங்கன்னா சாலிடாக விளாண்டாலே பாயிண்ட் எடுக்க கஷ்டம். நீ ஃபஸ்ட்டு 2 கோல் கிஃப்ட்டு கொடுத்தனா 3வது கோல் வச்சு கேம் முடிச்சிட்டான். ராயன் இந்த சீசன் பயங்கரமான ஃபார்மில் இருக்கான். ஸோ 3-0. போன்மவுத் வந்து இப்போ 6th ஸ்பாட், அதாவது யூரோப்பா லீக் ஸ்பாட்டில் இருக்காங்க 52 பாயிண்ட்ஸில். உண்மையிலே வேறு லெவல். அண்ட் அவங்களோட கம்படிட்டர் பிரென்ட்ஃபோர்ட் 7th ஸ்பாட்டில் இருக்காங்க. அவங்களுமே ஒரு 3-0 விக்ட்ரியை போட்டிருக்காங்க அகெயின்ஸ்ட் வெஸ்டாம். ரெலிகேஷன் பேட்லிங் வெஸ்டாமோட போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இது மேஜரான ரிசல்ட். அண்ட் தலைமை இகோர் தியாகோ அவனோட 22nd ப்ரீமியர் லீக் கோல் அடிச்சிருக்கான். இதெல்லாம் வந்து உண்மையிலே சீசன் இந்த பயங்கரமான சீசன் தான் அவனுக்கு. ஏன்னா அவனை மாதிரி பிளேயர் 22 கோல்ஸ் அடிக்கிறது ப்ரீமியர் லீக்லாம் சும்மாவே கிடையாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் பெரிய பெரிய யூரோப்பியன் டீம்ஸ்லாம் வருவாங்க. அண்ட் பிரேசிலுக்கு அவன் வேர்ல்ட் கப் கூட ஆடுவான். ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்ட். அண்ட் வெஸ்டாம் இன்னைக்கு அன்லக்கின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் நிறையா உட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உட் ஒர்க் சேலஞ்சு நினச்சி ஃபுல்லாக பார்லே அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் ஹெர்மான்சன் ஒரு இதெல்லாம் வந்து கீப்பர் வந்து நீங்கள் மிட்ஃபீல்டர் இருக்கான், அதாவது வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் சான்ஸு டேம்ஸ்கார் தூக்கி வெளியே வச்சுட்டு 3rd கோலை வந்து அடித்தான் சம்மந்தமே இல்லாமல். ஸோ பிரென்ட்ஃபோர்டுமே ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா பிரைட்டன் ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நியூ கேசலோட 3-1 தோக்குறாங்க. நியூ கேசலுக்கு வந்து சிட்டிக்கு திடீர்னு உயிர் வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஏன்னா இந்த வருஷம் மட்டமாக ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ரெலிகேஷன் ரேஸ்லேயே அதாவது கீழே ஜெயிக்காமல் வந்துகிட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. அதுக்குமே அகெயின் 2 மிஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு கோலுக்கு வர்ப்ரூகன் போட்ட மிஸ்டேக்காக இருக்கட்டும், அவன் வெளியே வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். மர்ஃபி அங்கேருந்து ஒரு கிராஸு, ஒசூலா வந்து போஸ்ட் மட்டும்தான் இருக்குது, ஃப்ரீயாக அடிக்கிறான். சூப்பர்ரா தம்பி. அண்ட் லாஸ்ட்டு கோலுக்கு வேனக்கா அவன் படுக்கிறான், திருப்பி ஃப்ரீ போஸ்ட்டு அடிக்கிறாங்க. ஸோ பிரைட்டன் வந்து அதான் அவங்க டேனா போட்டு சம்மடி அடிப்பாங்க. இப்போ செல்சியை 3-0 அடித்த மாதிரி. ஆனால் அவங்க டே இல்லைனா இந்த மாதிரி கேவலமாக மிஸ்டேக் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ஹை ரிஸ்கிங் ஃபுட்பால் ஃபேபியன் ஹர்ஸ்லர் வந்து அந்த ஃபுட்பால் தான் ஆடுறான். ஸோ மிஸ் ஆச்சுன்னா அதான் கர்ணம் தப்புனா மரணன்ற கதை தான் அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி மரணம் தான் அவங்களுக்கு. அண்ட் நியூ கேசலுக்கு இது வின் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பட் எனிவேஸ் ப்ரைடுக்காக சீசன் ஆடி தான் ஆகணும், போயிட்டுருக்கு ஏதோ. ஸோ அவங்களுமே ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் அது இல்லாமல் உல்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. சண்டர்லேண்ட் வந்து அவள் தான் நல்ல சான்ஸ் கிடச்சிது, ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் பொசிஷன் ஏதாவது ஃபைட் பண்ணியிருக்கலாம். பட் அதையும் விட்டாங்க. ஸோ விட்டுட்டு இப்போ 1-0 போனாங்க. முக்கிய ஹெட்டருக்கு அப்புறம் 1-0 போனாங்க. பட் பல்லாடு வந்து ஒரு ரெட் கார்டை வாங்கிட்டாப்படி. ஸோ அங்கேயே எல்லாமே முடிஞ்சுது. ரெட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் அவங்க சாண்டி பியோனோ வந்து ஈக்குவலைஸ் பண்ணி 1-1 முடிச்சிட்டாங்க. அதான் அவங்களுமே வந்து இதுக்கப்புறம் ப்ரைடுக்காக தான் பாயிண்ட் எடுத்தாகணும். ஸோ எதுவுமே யூஸ்லெஸ் மேட்ச் தான் சொல்ல போனோம்னா. ஸோ கண்டிப்பாக அவ்வளோதான். இன்னும் முக்கியமான மேட்ச் இன்றைக்கி நைட்டு வருது. ஏன்னா ஃபாரஸ்ட் கோன ப்ளே ஃபார் ரெலிகேஷன் பேட்டில், செல்சி கோன ப்ளே ஃபார் யூரோப்பியன் ஸ்பாட்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் டைட்டில் ரைவல்ஸ் மான்செஸ்டர் சிட்டி எவர்டனோட ஆடுறாங்க. எவர்டன் ஃபைட்டிங் ஃபார் யூரோப்பியன் ஸ்பாட்ஸ், மான்செஸ்டர் சிட்டி ஃபைட்டிங் ஃபார் டைட்டில். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் போயிட்டுருக்கு. UCL வருது. அண்ட் இது இல்லாமல் லாலிகா ஃபேன்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு செய்தி. ஏன்னா இப்போ ரியல் மேட்ரிட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ என்னன்னு நான் போய் பார்க்கணும், பாதி பார்த்து வச்சுருந்தேன், அதுக்குள்ளே நான் ஷூட் ஆரம்பிச்சாச்சு. அண்ட் பார்சலோனா ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லீக் டைட்டில் கிடைக்க போகுது. ஸோ ஹாப்பியாக இருங்க. அண்ட் கண்டிப்பாக எல் கிளாசிக்கோ நடக்க போகுது. பட் அது வந்து இட்ஸ் அ ப்ரைட் கேம் தான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்சலோனா தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க. என்ன இம்பாசிபிள் நடந்தாலும் பார்சலோனா தான் கண்டிப்பாக. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு பார்சலோனா. அண்ட் அதர் லீக்ஸ் பயன் அடிச்சிட்டாங்க. PSG ஒரு டென்ட்டு, லாரியன்ட்டோட 2-2 ட்ரா. ஸோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்கி லென்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து பறிக்க போகிறாங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக PSG தான் ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் சரியால இன்டர் மிலான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியர் லீக் டைட்டில் ரேஸ் தான் எல்லோரும் ஆவலாக பார்த்துட்ருப்பீங்க. ஏன் ஆர்சனல் கீழே போவாங்கன்னு தானே, நாங்கள் ஜெயிச்சுட்டு போகிறோமேடா விடுங்கடா எங்களை அப்படின்னு நாங்கள் கேட்போம். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா
தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம மோட்டிவேஷனோட வீடியோஸ் போடுவோம். அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் அஸ்வின் ப்ரோவை கூட்டிகிட்டு வரேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அவர் அஸ்வின் ப்ரோ ஃபேன்ஸ் ஏதாவது தனியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கூப்பிட்டு வந்துடுறேன், மேட்ச் வீக் கூப்பிட்டு வந்துடுறேன். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக டப்புன்னு உங்கள் ஃபீல்டில் ரீச் ஆகும். யா, இந்த ரிவ்யூ முடிஞ்சிச்சு கைஸ். பை.